அண்ணா 15 வருஷம் ஆகுது. இன்னும் எவ்வளவு நாள் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க போறீங்க? விஸ்தார் குளோபல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்க பல கோடி ரூபாய் ராஜ்யத்தை ஆள்றதுக்கு யாருமே இல்ல. ஹே தியா, நான் இங்க என் வீட்டை ஆண்டுகிட்டு இருக்கேன்ல, உன்னோட அண்ணி குழந்தைங்க அவங்கதான் என்னோட உலகம். ஆனா அண்ணா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஆனுவல் போர்ட் மீட்டிங் வருது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால இந்த மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட பாத்துக்க முடியாது. ஏன்னா உண்மையான மேனேஜிங் டைரக்டர் நீங்க தான். நீங்க திரும்ப வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையானே? என்னோட அன்பான தங்கச்சி, இனிமே உன்னோட அண்ணிய தான் உனக்கான ரீப்ளேஸ்மெண்டான்னு எடுத்துக்கணும். சரி, கிரணோட ஜாப் ஆஃபரை மறந்துடாத. என்ன, நீ யுஎஸ் ஃபர்ம்ஸ் கிட்ட இத பத்தி எல்லாம் பேசிட்டல்ல? பேசிட்டேனே. நீங்க அத பத்தி டென்ஷன் ஆகாதீங்க. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். as always. அனந்திதா எனக்காக சர்ப்ரைஸ் பிளான் பண்றாளா என்ன? பல வருஷமா 2 பேரும் தனித்தனியா தொங்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி எல்லாம் மாறப்போகுதா? உன் புருஷன் இன்னமும் ஒரு இளைஞன் தான்றதை இன்னைக்கு நான் உனக்கு காட்டுறேன். தேவ் எங்க இருக்க? இன்னைக்கும் லேட் ஆயிடுச்சா? சரி, இந்த பேக் என்கிட்ட கொடு. உன்னோட சர்ப்ரைஸ நான் பார்த்துட்டேன். நீ பெரிய கேடிதான். நீ என்ன பண்றது? கொஞ்சம் தள்ளி போ, எனக்கு ஸ்பேஸ் கொடு. அனந்திதாவோட கழுத்துல இது என்ன அடையாளம்? இவ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறாளா? ஏன் இப்படி விசித்திரமா நடந்துக்கிறா? தேவ், போய் கபோர்ட்ல இருந்து என் ஷால் எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். அவ சர்ப்ரைஸா மறைச்சு வச்சிட்டாளா? இது என்ன? என் அன்பு உனக்கு மட்டும்தான். நீதான் என்னோட ட்ரூ லவ் கௌஷிக். அனந்திதா, உனக்காக நான் இந்த உலகத்தை விட்டு விலகி இருந்தேன். உன் சந்தோஷத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்ண. ஆனா எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட. ஓகே டியர், நான் இப்பவே உனக்கு போட்டோ அனுப்புறேன். அனந்திதா, இந்த போட்டோஸ் இதெல்லாம் என்ன?